தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று கூறியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுகவிலிருந்து ஒருவர்தான் முதலமைச்சராக இருப்பார் என்று பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். இது எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு ஒருவரை முதலமைச்சராக பாஜக நினைக்கிறதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அண்ணாமலையின் இன்றைய பேச்சு அந்த குழப்பத்தை முழுமையாக தெளிவுபடுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை அறிவித்துவிட்டோம். இதில் எந்த குழப்பமும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதன் மூலம் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற குழப்பத்திற்கு ஒரு தெளிவான விடை கிடைத்துவிட்டது என்பது உறுதியாகியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று தனது பிரச்சாரத்தில் கூறியிருந்தார். இதை பாஜக ஒப்புக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் விமர்சகர்கள் இது குறித்து பேசும்போது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகள் கிடைத்துவிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் இடம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் 118 தொகுதிகளுக்கு கீழ் அதிமுகவோ அல்லது திமுகவோ பெற்றால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் ஏற்படும். இதுதான் யதார்த்த நிலை என அவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். எனவே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக உறுதிப்படுத்தி இருந்தாலும் ஆட்சி அதிகார பகிர்வு குறித்து விவாதம் தொடர்ந்து நீடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.